கர்த்தருடைய தூதனானவர் உள்செடி நடுவில் இருந்து உண்டான அக்கினிச்சு என்று தரிசனமானார். ஆண்டவர் தன்னை தரிசனத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். இந்த வருஷம் ஐக்கிய வாக்குத்தத்தமும் அதுதான். இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்துவார். கொஞ்சம் போராட்டம் மாதிரி தெரியும், அப்புறம் எல்லாம் கிளியர், லைன் எல்லாம் கிளியராக போயிடும். யாருன்னு சொன்னால் ஆண்டவர் சொல்கிறார், நான் மோசையோடு இருந்தது போல அவன் கூட இருப்பப்பா, நீ கவலைப்படாத. நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருத்தர் ஒன்றை என்ன செய்ய முடியாது, எழுத்து நிற்க முடியாது. நான் ஒன்று விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. அன்பானவர்களே, நான் மோசையோடு கூட எப்படி இருந்தேன் அப்படின்னு சொன்னான், தரிசனங்களை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அதை போய் பார்த்த உடனே அந்த மோசைக்கு சந்தோஷம் வருது. அடுத்த வருஷம் வாசிங்க. இது எப்போது வெந்து போக வேண்டியதுன்னு என்ன சொல்லிட்டு முடிச்சடி பச்சையாக இருக்க சீக்கிரம் நடத்த முடியாது, புதுசாக இருக்குது. ஆண்டவர் புதுசாக நடத்துவார். நான் மோசையோடு இருந்த போல உன்னோடு இருப்பேன், புதுசாக நடத்துவார். பிறகு திடீர்னு அந்த மோசைக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. வாசிப்போம். யாத்திராமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 3வது வசனம். யாத்திராகமும் 4வது அதிகாரம் 12வது வசனம் படிக்க. 12. இவர் இங்கிருந்து ஒரு காரியம் பேசிகிட்டு இருக்கார். மோசே என்ன காரியம் பேசிகிட்டு இருக்காருன்னா, எனக்கு சரியாக வாயின் வார்த்தை என்ன செய்யாது, வராது. ஆண்டவர் சொல்கிற, அதெல்லாம் எனக்கு எந்த காலமே தெரியும்ப்பா, நீ இன்றைக்கு தான் தெரிஞ்ச மாதிரி சொல்லுவாங்க, உன்னை பற்றி எனக்கு எந்த காலமே என்ன செய்யும் தெரியும், நீ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால். அடுத்த வசனம் 12வது வசனம். வா. அவ்வளோதான். இப்போ நான் வாயோடு இருப்பேன், என்ன பேசணும் அதெல்லாம் சிந்திக்காத. ஜெபாய்க்க கூட அப்படி தான் மாறப்போகுது. ஜெபாய்க்கத்தில் உள்ள சகோதரர்கள் ஒருமனப்பட்டவங்க எல்லாரையும் கர்த்தர் இப்படி தான் கொண்டு வர்றாரு. அங்கே உட்காந்து பெரிய பிளான் போட்டோ அதில் திட்டம் போட்டோ எழுதோ ரெக்கார்ட் பண்ணியோ கையெழுத்து வாங்கியோ ஒன்றும் வேண்டாம். யோசிச்சு சொல்கிறாரு. அது வசந்த வாசிங்க போய். உனக்கு போதிப்பேன், நான் மோசையோடு இருந்த போல ஒரு